ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முந்திரி வயலில் எவ்வளோ களைச்செடி முளைச்சிருக்கு பாருங்கள். நம்ம உரம் போட்டு மருந்தடித்து கரெக்டாக செய்கிற பயிர் கூட இப்படி இல்லை. பூச்சி தாக்கம் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த களைச்செடிக்கு மட்டும் ஆண்டவன் என்னத்தை தான் வச்சு படைச்சானா. அங்கே பாருங்கள், செமையாக இருக்குது. இதெல்லாம் ஆள் வச்சு க்ளீன் பண்ணோன்னா ஏகப்பட்ட செலவாகும். இப்போ இன்னொன்று ஆள் பற்றாக்குறை வேறு அதிகம், கூலி ஆள்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பவர் வீடரை வச்சு முந்திரி கீழே உழவு தான் ஓட்டணும், வேறு வழி இல்லை. ஆடு மாடை விட்டு மேய்க்கலான்னா முந்திரி குறுப்பு வர ஆரம்பிச்சிச்சு, பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் அந்த வழியும் இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, பவர் வீடரை வச்சு தான் ஓட்ட போகிறோம். எப்படி ஓட்டுறோன்னு பாருங்கள். இது ஓட்டின இடம் கொஞ்சமாக ஓட்டி பார்த்தோம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா தான் இருக்குது. அதனால் ஓட்டிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஓட்டிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறோம். இல்லை இந்த களையை கட்டுப்படுத்துறதுக்கு வேறு ஏதாவது வழி இருந்தாலும் விவசாயிகள் பார்த்துட்டு சொல்லுங்கள், எங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் தெரிவிங்க எங்களுக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்ட்டு. நாங்கள் இப்போ ஓட்டுறோம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதில் என்ன ஓட்டலான்னா கீழே சருவு வேறு இருக்குது. முந்திரி சருவு கட்டுறது, செடி எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டம். ஓட்டுறோம் பாருங்கள். ஆனால் இது ஒரு எப்படி இதை எடுத்துக்கணுன்னா, நம்ம வயலுக்கு பசுந்தாள் உரம் வரைக்கிறோம்ல, அந்தமாரி இந்த செடியை வச்சு ஓட்டணும்னா இதுவே உரமாகிடும். ஆனால் அவ்வளோ செடி இருக்குது. அந்த வண்டியே எந்த அளவுக்கு மறையுது பாருங்கள். அந்த சைடு ரெக்கெல்லாம் அவ்வளோ செடி முளைச்சிருக்கு. இதோ காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி. அதெல்லாம் உண்மையாலுமே இது காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான். இதில் அதிக நடமாட்டம் கிடையாது. இந்த மரத்தில் இருக்க இலை சருகு எல்லாம் தானாக அதுவே எருவாகி வர்றது தான். வளமான மண். நான் முந்திரியில் உரம் யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம நாட்டு எருவு தான் வருஷம் கொட்டுவோம். ஜீவாமிர்தம் அப்பப்போ விடுவோம். நம்ம மருந்து அடிக்கிறது கிடையாது. மருந்து முந்திரிக்கு அடிப்போம். தரையில் அந்த களைக்கொல்லியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி ஆனால் பாருங்கள், அந்த வண்டியே அந்த அளவுக்கு மறையுது. அந்த அளவுக்கு இருக்குது. இந்த களையை கட்டுப்படுத்த ஏதாவது ஐடியா இருந்தால் விவசாயிகள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லுங்கள். நன்றி.